வணக்கம் மக்களே. மே 4, 2026க்கான டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பாட்காஸ்டுக்கு உங்களை வரவேற்கிறோம். நான் உங்கள் நிலா, ஸ்கோர் கிளவர்ல இருந்து கரண்ட் அஃபேர்ஸ் எக்ஸ்பர்ட். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க சிபி. நானும் ஸ்கோர் கிளவர்ல இருந்து கரண்ட் அஃபேர்ஸ் எக்ஸ்பர்ட் தான். இன்னைக்கு நிறைய முக்கியமான நியூஸ் இருக்கு, அதனால ஸ்கிப் பண்ணாம முழுசா கேளுங்க. ஆமா, நாம டிஸ்கஸ் பண்ண போற கான்டென்ட் எல்லாமே ஸ்கோர் கிளவரோட டெய்லி பேங்கிங் பிரீமியம் கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப்ல இருந்து எடுத்தது. இந்த பிடிஎஃப் ரொம்ப கன்சைஸா எக்ஸாமுக்கு என்ன தேவையோ அதை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணும். ஆனா மற்ற டாப் கரண்ட் அஃபேர்ஸ் சோர்சஸை விட இதுல இருந்து தான் நிறைய கொஸ்டின்ஸ் வருது. உண்மைதான். ரீசெண்ட் பேங்க் எக்ஸாம்ஸ்ல டோட்டல் கொஸ்டின்ஸ்ல அரௌண்ட் 80% கொஸ்டின்ஸ் நம்ம ஸ்கோர் கிளவர் கவர் பண்ணியிருக்கு. மற்ற டாப் சோர்சஸ் மிஸ் பண்ண பல கொஸ்டின்ஸ் நம்ம பிடிஎஃப்ல இருந்து வந்திருக்கு. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, ரீசெண்டா நடந்த SBI PO 2025 எக்ஸாம்ல அஃபேர்ஸ் கிளவுட் மாதிரி ஒரு டாப் சோர்ஸ் கவர் பண்ணதை விட ஸ்கோர் கிளவர் 4 கொஸ்டின்ஸ் அதிகமாவே கவர் பண்ணியிருக்கு. சூப்பர். நம்ம ஃபுல் டைம் கரண்ட் அஃபேர்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் டெய்லி நியூஸ் பேப்பர்ஸை அனலைஸ் பண்ணி மற்ற சோர்சஸை விட 5 டைம்ஸ் கம்மியான வால்யூம்ல ரொம்ப கன்சைஸா இதை கிரியேட் பண்றாங்க. ஆனாலும் பெர்ஃபார்மன்ஸ்ல அஃபேர்ஸ் கிளவுடை விட பெட்டரா இருக்கு. இந்த பிடிஎஃப் நம்ம ஸ்கோர் கிளவர் டெலிகிராம் சேனல்ல அவைலபிள் ஆயிருக்கு. ஜாயின் பண்ற லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, மறக்காம ஜாயின் பண்ணிடுங்க. சரி, இப்போ ஸ்ட்ரைட்டா நியூஸ்குள்ள போயிடலாம். நேஷனல் நியூஸ்ல ஃபர்ஸ்ட் ஹிமத்ரி ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல் லிமிடெட், அதாவது HSCL பத்தி பார்க்கலாம். இவங்க இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ஆனோட் மெட்டீரியல் ப்ரொடக்ஷன் ஃபெசிலிட்டியை வெஸ்ட் பெங்கால்ல இருக்கிற ஹுக்லி டிஸ்ட்ரிக்ட் மஹிஸ்தீக்ரி அப்படின்ற இடத்துல கமிஷன் பண்ணிருக்காங்க. சூப்பர். HSCL இந்தியாவிலேயே லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் ஸ்பெஷாலிட்டி கார்பன் பிளாக். இப்போ இவங்க லித்தியம் அயான் பேட்டரி வேல்யூ செயின்குள்ள என்ட்ரி கொடுத்து நம்ம டொமஸ்டிக் எனர்ஜி ஸ்டோரேஜ் செக்டரை ஸ்ட்ரெங்தன் பண்ண போறாங்க. இதுக்கு இனிஷியல் ஆபரேஷனல் கெபாசிட்டி 200 மெட்ரிக் டன்ஸ் பர் ஆனம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சில பேருக்கு டவுட் வரலாம், ஆனோட்னா என்னன்னு. நம்ம ஃபோன்லயோ இல்ல EV வண்டிலையோ யூஸ் பண்ற பேட்டரியில சார்ஜ் ஏறும்போது கரண்ட் உள்ள போற பாசிட்டிவ் சைட் தான் ஆனோட். அதை லோக்கலாவே ப்ரொடியூஸ் பண்றது பெரிய விஷயம். எக்ஸாக்ட்லி. நெக்ஸ்ட் நியூஸ் ஒரு செம்ம டெவலப்மெண்ட். நேஷனல் ஹைவேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, அதாவது NHAI, இந்தியாவோட ஃபர்ஸ்ட் மல்டி லேன் ஃப்ரீ ஃப்ளோ பேஸ்ட் டோலிங் சிஸ்டமை குஜராத்ல இனாகிரேட் பண்ணிருக்காங்க. இது NH48ல சூரத்துக்கும் பரச்க்கும் நடுவுல இருக்கிற சோராசி டோல் பிளாசால வந்திருக்கு. மல்டி லேன் ஃப்ரீ ஃப்ளோனா என்னன்னு கேக்குறீங்களா? இனிமேல் டோல்கேட்ல அந்த பூம் பேரியர் கீழே இறங்கி வண்டியை நிப்பாட்டி ஸ்கேன் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம். பேரியர்லெஸ் டோலிங் இது. வண்டிங்க நிக்காம போயிட்டே இருக்கலாம். கேமரா ஆட்டோமேட்டிக்கா ஸ்கேன் பண்ணிக்கும். ஆமா, எலக்ட்ரானிக் டோல் கலெக்ஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை மாடர்னைஸ் பண்றது தான் இதோட எய்ம். இதனால சீம்லெஸ் டிராஃபிக் ஃப்ளோ கிடைக்கும். இனாகுரல் டே அன்னைக்கு 41,500 வெஹிக்கிள்ஸ் இந்த ஃபெசிலிட்டியை யூஸ் பண்ணிருக்காங்கன்னு நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த நியூஸ், யூனியன் மினிஸ்டர் ஜோதிராதித்ய சிந்தியா நேஷன் வைடா செல் பிராட்காஸ்ட் சிஸ்டமை நியூ டெல்லியில லான்ச் பண்ணியிருக்காங்க. இதை சென்டர் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் டெலிமேட்டிக்ஸ், அதாவது CDOT, நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி, அப்புறம் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் கூட சேர்ந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. இது கம்ப்ளீட்டா நம்ம ஹோம் க்ரோன் டெக்னாலஜி. மழை, புயல் மாதிரி டிசாஸ்டர் டைம்ஸ்ல நம்ம போனுக்கு திடீர்னு ஒரு பெரிய சவுண்டோட எமர்ஜென்சி அலர்ட் வரும்ல, அதுதான் இந்த செல் பிராட்காஸ்ட் சிஸ்டம். இதுல மல்டி லிங்குவல் கேப்பபிலிட்டிஸ் இருக்கு, அதாவது பல இந்தியன் லாங்குவேஜஸ்ல அலர்ட் வரும். கரெக்டா சொன்னீங்க. நெக்ஸ்ட், சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா ஒரு முக்கியமான தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கிற ஆர்டிகல் 21, அதாவது ரைட் டு லைஃப் குள்ள ரைட் டு சேஃப் ரோட் டிராவல் ஒரு இன்டெகிரல் பார்ட் அப்படின்னு அஃபிஷியலா டிக்ளேர் பண்ணிருக்காங்க. சேஃப்டி ரொம்ப முக்கியம். இந்த ஜட்ஜ்மெண்ட் எந்த கேஸ்ல வந்துச்சுன்னா, இன் ரீ ஃபலோ தி ஆக்சிடென்ட் அப்படின்ற கேஸ்ல தான். ஹைவேஸ் அப்புறம் எக்ஸ்பிரஸ்வேஸ்ல ரோட் சேஃப்டி எப்படி இருக்கு, அத்தாரிட்டிஸோட அக்கௌண்டபிலிட்டி என்ன அப்படின்ற கிரிட்டிக்கல் இஷ்யூஸை எக்ஸாமின் பண்ணி இந்த தீர்ப்பு வந்திருக்கு. சூப்பர். அடுத்து, ஏஷியாவோட ஃபர்ஸ்ட் யுனெஸ்கோ சேரை புனேல இருக்கிற சிம்பயோசிஸ் ஸ்கில்ஸ் அண்ட் ப்ரொஃபஷனல் யூனிவர்சிட்டியில இனாகிரேட் பண்ணிருக்காங்க. இதை யூனியன் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் ஜெயந்த் சௌத்ரி லான்ச் பண்ணாரு. இந்த சேர் எதை ஃபோக்கஸ் பண்ணுதுன்னா, ஜெண்டர் இன்க்ளூஷன் அண்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட். சேர்னு சொன்ன உடனே உட்கார்ற சேர்னு நினைச்சுக்காதீங்க. யுனெஸ்கோ சேருங்கிறது ஒரு பிரஸ்டீஜியஸ் ரிசர்ச் பொசிஷன். இந்த லான்ச் விமன் லீடிங் த ஃபியூச்சர் ஆஃப் ஒர்க் அப்படின்ற இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ் நடக்கும்போது நடந்துச்சு. டாக்டர் ஸ்வாதி முஜும்தாரை யுனெஸ்கோ சேர் ஹோல்டரா நேம் பண்ணிருக்காங்க. இவங்க அந்த யூனிவர்சிட்டியோட ப்ரோ சான்சலர். அது மட்டும் இல்லாம சயின்ஸ், டெக்னாலஜி, இன்ஜினியரிங் அண்ட் மேத்தமேட்டிக்ஸ், அதாவது ஸ்டெம் டிசிப்ளின்ஸ்ல கேர்ள்ஸுக்கு மென்டார்ஷிப் கொடுக்கறதுக்காக குஷல் சாத்தி அப்படின்ற ஒரு இனிஷியேட்டிவையும் அந்த யூனிவர்சிட்டி இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. அருமையான இனிஷியேட்டிவ்.
நெக்ஸ்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட் ஒரு மொபைல் ஆப் லான்ச் பண்ணிருக்காங்க. ஆப் நேம் ஸ்மைல் பெகரி சர்வே மொபைல் அப்ளிகேஷன். சண்டிகர்ல நடந்த சிந்தன் ஷிவிர் எவென்ட்ல இதை லான்ச் பண்ணாங்க. இந்த ஆப் ஸ்மைல் ஸ்கீமோட ஒரு பார்ட். ஸ்மைல்னா சப்போர்ட் ஃபார் மார்ஜினலைஸ்ட் இண்டிவிஜுவல்ஸ் ஃபார் லைவ்லிஹுட் அண்ட் என்டர்பிரைஸ். 2021ல இருந்து 2026 வரைக்கும் நடக்கிற ஸ்கீம் இது. ரோட்ல ஆதரவில்லாம இருக்கிறவங்களுக்கு ஷெல்டர் கொடுத்து ஸ்கில் டெவலப்மெண்ட் பண்ணி அவங்கள ரீஹாபிலிட்டேட் பண்றது தான் மெயின் ஃபோக்கஸ். இந்த ப்ராஜெக்ட் இப்போ இந்தியா முழுவதும் 181 சிட்டிஸை கவர் பண்ணுது. இது கூடவே நஷா முக்த் பாரத் அபியான் 2.0 ஆப், அப்புறம் மென்டல் ஹெல்த் அண்ட் நார்மல்சி ஆக்மெண்டேஷன் சிஸ்டம், அதாவது மானஸ், இது ரெண்டையும் இன்டகிரேட் பண்ணிருக்காங்க. ட்ரக் டிமாண்டை குறைக்கவும் மென்டல் ஹெல்த் சப்போர்ட் கொடுக்கவும் இது ரொம்ப யூஸ் ஆகும். மக்களே, நியூஸ்ல பாதியை தாண்டிட்டோம். உங்களுக்கு பேங்கிங் எக்ஸாம்ஸ் படிக்கிறதுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் அப்புறம் ஜிகேவை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கா? கவலைய வேண்டாம். பிளே ஸ்டோர்ல ஸ்கோர் கிளவர் ஆப் அவைலபிளா இருக்கு. ஆமா, இந்த ஆப்ல ஒரு யூனிக் நியூ லேர்னிங் டெக்னிக் இருக்கு. நீங்க ஒரு வாட்டி படிச்சா அதை எப்பவும் மறக்கவே மாட்டீங்க. நீங்க படிச்ச ஒரு இன்ஃபர்மேஷனை எப்போ மறப்பீங்கன்னு ஏஐ பிரிடிக்ட் பண்ணி கரெக்டான டைம்ல உங்களை ரிவைஸ் பண்ண வைக்கும். சோ மேனுவல் ரிவிஷன் டென்ஷன் இனிமேல் இல்லவே இல்ல. அது மட்டும் இல்லாம நம்மளோட இந்த புது பாட்காஸ்ட் இனிஷியேட்டிவ் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இது கிரியேட் பண்ண நிறைய எஃபோர்ட் போடுறோம். சோ உங்களோட லைக் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்க. அட்லீஸ்ட் உங்க 5 ஃப்ரெண்ட்ஸுக்காவது ஷேர் பண்ணுங்க. அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சரி, இப்போ பேங்கிங் நியூஸ் பார்க்கலாம். ஆர்பிஐ சில பேங்க்ஸ் மேல பெனால்டி போட்டிருக்காங்க. பந்தன் பேங்க்கு 41.8 lakh rupees பெனால்டி போட்டிருக்காங்க. ஏன்னா அவங்க நோ யோர் கஸ்டமர், அதாவது கேஒய்சி கைட்லைன்ஸை சரியா ஃபாலோ பண்ணல. அது போக முத்தூட் ஹவுசிங் ஃபினான்ஸ் கம்பெனி ஃபேர் பிராக்டிசஸ் கோட ஃபாலோ பண்ணாததுக்காக 80,000 rupees ஃபைன் கட்ட சொல்லியிருக்காங்க. இன்னொன்னு ஈபிக்ஸ் பேமெண்ட் சர்வீசஸ் லிமிடெட் அப்புறம் 2 கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ்க்கு பேமெண்ட் அண்ட் செட்டில்மெண்ட் சிஸ்டம்ஸ் ஆக்ட் 2007 கீழே 2.6 lakh rupees கியூமுலேட்டிவ் பெனால்டி போட்டிருக்காங்க. பிஎஸ்எஸ் ஆக்ட்னா ஒன்னும் இல்ல, நம்ம கண்ட்ரில நடக்கிற ஆன்லைன் பேமெண்ட் சிஸ்டம்ஸ் எல்லாத்தையும் ரெகுலேட் பண்ற சட்டம் தான் அது. நெக்ஸ்ட், ஃபிளிப்கார்ட் இன்டர்நெட் பிரைவேட் லிமிடெட், ஆக்சிஸ் பேங்க் அப்புறம் பேயூ பேமெண்ட்ஸ் கூட சேர்ந்து கார்டு பேஸ்ட் டிரான்சாக்ஷன்ஸ்க்கு பயோமெட்ரிக் ஆத்தென்டிகேஷனை கொண்டு வந்திருக்காங்க. இது ரொம்ப வசதி. இனிமே பேமெண்ட் பண்ணும்போது ஓடிபிக்காக வெயிட் பண்ண வேண்டாம். உங்க போன்ல இருக்கிற ஃபிங்கர் பிரிண்ட் இல்லனா ஃபேஸ் ஐடி மூலமாவே பேமெண்ட்டை ஆத்தரைஸ் பண்ணிக்கலாம். இது ட்ரெடிஷனல் ஓடிபிஸ்க்கு ஒரு செம்ம ரீப்ளேஸ்மெண்ட். ஆமா. அடுத்து ஒன் மொபிக்விக் சிஸ்டம்ஸ் லிமிடெட்க்கு நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனி, அதாவது என்பிஎஃப்சியா ஆப்ரேட் பண்ண ஆர்பிஐ அப்ரூவல் கொடுத்துட்டாங்க. என்பிஎஃப்சினா அவங்க லோன் கொடுப்பாங்க, ஆனா நார்மல் பேங்க் மாதிரி சேவிங்ஸ் அக்கவுண்ட் வச்சுக்க மாட்டாங்க. இந்த அப்ரூவல் வந்ததால மோபிக்விக் அவங்களோட லெண்டிங் ஆர்ம்காக மோபிக்விக் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் பிரைவேட் லிமிடெட்னு ஒரு சப்சிடியரியை எஸ்டாப்ளிஷ் பண்ண போறாங்க. ஆனா இதுக்கு சர்டிபிகேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் இஷ்யூ ஆகணும். அதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ண முடியும். அடுத்து அக்ரிமெண்ட்ஸ் நியூஸ். பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ் லிமிடெட், அதாவது பிஹெச்இஎல், நேவல் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்கல் லெபார்டரி கூட ஒரு லைசென்சிங் அக்ரிமெண்ட் ஃபார் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் டெக்னாலஜி சைன் பண்ணிருக்காங்க. என்எஸ்டிஎல்ங்கிறது டிஆர்டிஓவோட ஒரு கான்ஸ்டிடியூவன்ட் லேப். எதுக்காக இந்த அக்ரிமெண்ட்னா கேஸ் டர்பைன் இன்ஃப்ராரெட் சப்ரஷன் சிஸ்டம், அதாவது GTIRSSக்காக. இந்த டெக்னாலஜியை என்எஸ்டிஎல் தான் LM2500 கேஸ் டர்பைன்ஸ்க்காக டெவலப் பண்ணாங்க. இது நேவல் வெசல்ஸோட ஸ்டெல்த்தை என்ஹான்ஸ் பண்ணும். ஸ்டெல்த்னா எனிமி ரேடார்ல நம்ம கப்பல் ஈஸியா மாட்டாம மறைஞ்சு போற டெக்னாலஜி. சூப்பர் எக்ஸ்பிளனேஷன். நெக்ஸ்ட் ரிப்போர்ட்ஸ் நியூஸ். நிதி ஆயோக் ஒரு ரிப்போர்ட்டை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதோட டைட்டில் DPI at 2047 for Viksit Bharat, a strategic roadmap to enable non-linear inclusive socio-economic growth. டிபிஐனா டிஜிட்டல் பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். நம்ம யூபிஐ, ஆதார் இதெல்லாம் சேர்ந்தது தான் டிபிஐ. இப்போதைக்கு இந்தியாவோட கிராஸ் டொமெஸ்டிக் ப்ராடக்ட்ல டிபிஐ இனிஷியேட்டிவ்ஸோட அக்கவுண்ட் நியர்லி 1% இருக்கு. இது 2030க்குள்ள 4% மாறும்னு ப்ராஜெக்ட் பண்ணிருக்காங்க. இந்த ரிப்போர்ட்டை நிதி ஆயோக் யார் கூட சேர்ந்து டெவலப் பண்ணாங்கன்னா எக்ஸ்டெப் ஃபவுண்டேஷன் அப்புறம் டெலாய்ட். கண்ட்ரியோட டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷனை ஃபெசிலிட்டேட் பண்ண DPI 2.0க்கான ஒரு 2-phase ஸ்ட்ராட்டஜியை இதுல எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்க. சயின்ஸ் நியூஸ்ல ஒரு கெத்தான அப்டேட். தெலங்கானா சீஃப் மினிஸ்டர் ரேவந்த் ரெட்டி விக்ரம் 1ஓட ஃபிளைட் ஹார்ட்வேரை ஃபிளாக் ஆஃப் பண்ணிருக்காங்க. விக்ரம் 1 தான் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் பிரைவேட்லி டெவலப்ட் ஆர்பிட்டல் ராக்கெட். ஆமா, ஸ்கைரூட் ஏரோஸ்பேஸோட ஹைதராபாத்ல இருக்கிற மேக்ஸ் கியூ கேம்பஸ்ல இருந்து ஸ்ரீஹரிகோட்டால இருக்கிற சதீஷ் தவன் ஸ்பேஸ் சென்டருக்கு இதை அனுப்பி வச்சிருக்காங்க. விக்ரம் 1 ஒரு மல்டி ஸ்டேஜ் லான்ச் வெஹிக்கல்.
350 கிலோகிராம் வெயிட் வரைக்கும் இருக்கிற சேட்டலைட்ஸை லோ எர்த் ஆர்பிட், அதாவது LEOல கொண்டு போய் சேர்க்கும். LEOங்கிறது எர்த்ல இருந்து 160 கிலோமீட்டர் முதல் 2000 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கிற ரீஜன். இதோட மெய்டன் ஃபிளைட் டென்டேட்டிவ்லி ஜூன் 2026ல நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதுல சில கியூப்சாட்ஸ் டிப்ளாய் பண்ணி டெஸ்ட் பண்ண போறாங்க. ஆனா இதுக்கு இந்தியன் நேஷனல் ஸ்பேஸ் ப்ரமோஷன் அண்ட் ஆத்தரைசேஷன் சென்டர், அதாவது இன்ஸ்பேஸ் கிட்ட இருந்து ஃபைனல் அப்ரூவல் வரணும். ஸ்போர்ட்ஸ் நியூஸ்ல ஈஜிப்ட்ல இருக்கிற கைரோல நடந்த ISSF ஜூனியர் வேர்ல்ட் கப் 2026ல நம்ம இந்தியன் ஜூனியர் ஷூட்டிங் டீம் மெடல் டேலில டாப்ல வந்திருக்காங்க. ரைஃபிள், பிஸ்டல், ஷாட்கன் 3லயும் கடக்கிட்டாங்க. வாவ்! டோட்டலா 16 மெடல்ஸ், 5 கோல்டு, 6 சில்வர், அப்புறம் 5 பிரான்ஸ். செகண்ட் பிளேஸ்ல இண்டிவிஜுவல் நியூட்ரல் அத்லீட்ஸ் அப்புறம் பிரான்ஸ் இருக்காங்க. இந்தியால இருந்து தான் லார்ஜஸ்ட் கான்டின்ஜென்ட் போனாங்க. மொத்தம் 71 அத்லீட்ஸ். இதுல ஷாம்பவி ஸ்ரவன் க்ஷீர்சாகர் அப்புறம் திவ்யான்ஷு தேவங்கன் 2 பேரும் 10 மீட்டர் ஏர் ரைஃபிள் மிக்ஸ்டு டீம்ல கோல்டு வின் பண்ணது மட்டும் இல்லாம 499.9 பாயிண்ட்ஸ் எடுத்து ஒரு நியூ ஜூனியர் வேர்ல்ட் ரெக்கார்டே செட் பண்ணிருக்காங்க. மத்த கோல்டு மெடலிஸ்ட்ஸ் யார்னா சிவா நர்வல் மென்ஸ் 10 மீட்டர் ஏர் பிஸ்டல்லையும், வன்ஷிகா சௌத்ரி விமென்ஸ் 10 மீட்டர் ஏர் பிஸ்டல்லையும் தங்கம் வென்றாங்க. அதுபோக 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் மிக்ஸ்ட் டீம்ல வன்ஷிகா சௌத்ரி அப்புறம் சிராக் சர்மாவும், விமென்ஸ் 50 மீட்டர் ரைஃபிள் 3 பொசிஷன்ஸ்ல பிராச்சி காய்க்வாடும் கோல்டு அடிச்சிருக்காங்க. இந்த டீம் அடுத்து ஜெர்மனில இருக்கிற சுஹில்ல நடக்க போற ISSF ஜூனியர் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் 2026ல பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க. ISSF-ஓட பிரசிடென்ட் லூசியானோ ராசி. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் ஜெர்மனில மியூனிக்ல இருக்கு. இது 1907ல எஸ்டாப்ளிஷ் ஆச்சு. இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. லாஸ்டா obituary நியூஸ். நாராயணா குருகுலமோட ஹெட் அப்புறம் ப்ராமினன்ட் ஸ்பிரிச்சுவல் லீடரா இருந்த முனி நாராயணா பிரசாத் அவங்க இறந்துட்டாங்க. அவருக்கு வயசு 87. அவர் 2024ல பத்மஸ்ரீ அவார்டு வாங்கியிருக்காரு. மன வருத்தமான செய்திதான். இதோட இன்னைக்கு நியூஸ் எல்லாமே கவர் பண்ணிட்டோம். மக்களே, படிச்ச கரண்ட் அஃபேர்ஸை டெஸ்ட் பண்ணி பார்க்கணுமா? டெலிகிராம்ல கரண்ட் அஃபேர்ஸ் லீக்னு ஒரு சேனல் இருக்கு. அங்க டெய்லி 8 PMக்கு அன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் குவிஸ் நடக்கும். இது சும்மா குவிஸ் இல்ல, IPL ஃபார் கரண்ட் அஃபேர்ஸ். மாசம் கடைசி வரைக்கும் ஸ்கோர் கவுண்ட் பண்ணி வின்னர்ஸ்க்கு எக்ஸைட்டிங் ரிவார்ட்ஸ் கொடுப்பாங்க. செம்ம ஃபன்னா காம்படிட்டிவா இருக்கும். ஜாயின் பண்ற லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. உடனே போய் கரண்ட் அஃபேர்ஸ் லீக்ல ஜாயின் பண்ணிருங்க. நாளைக்கு இதே மாதிரி நிறைய இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸோட உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் நல்லா படிங்க, கான்ஃபிடென்ட்டா இருங்க. டாடா மக்களே, keep rocking and keep preparing. Bye.